வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பானெக் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதற்காக பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்கேல் வச்சு பயன்படுத்தி தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் வந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு சரியான அளவு ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸோ அந்த ப்ளவுஸை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெட்ட போகிறது பார்த்தீங்கன்னா பானெக் ப்ளவுஸு. அதுக்காக ஃபஸ்ட்டு என்னென்னா மார்ஜின் கோடு ஒன்று போட்டுட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி வந்து ரெண்டாம் மடிச்சுட்டு இடுப்பு பகுதி சென்டர் பகுதி எதுன்னு பார்த்து சென்டர் பகுதியில் ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்படியே ப்ளவுஸு திருப்பி போட்டு கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, பேக் கழுத்து பகுதியில் சென்டர் பகுதி எதுன்னு பார்த்து அதற்கு ஒரு மார்க் ஒன்று போட்டு மார்க்கர் தூக்கி அந்தளவு போட்டலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துடைய லென்த் வந்து எவ்வளோ சூடு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த பேக் கழுத்துடைய உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிக்கங்க. மேலே ஒரு 4 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கங்க. இது எதற்காக அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் வந்து கரெக்டாக அந்த சென்டர் பகுதி வந்து எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டாட் பகுதி பிடிச்சிருப்பாங்க. அந்த டாட் பகுதிக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி விட்டுங்க இடுப்பு பகுதியில் இருந்து. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டோடைய உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு டாட்டோட உயரத்துக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்ருங்க. இப்போ பேக்கில் இருக்கக்கூடிய இந்த டாட் பகுதியை பிடிச்சிட்டு ஷோல்டர் பகுதியில் நேராக வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். இந்த மார்க் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து இழுக்கக்கூடாது, அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ ஷோல்டர் பகுதி மார்க் பண்ண பகுதியில் நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுவிட்டு மேலே அப்படியே தள்ளி 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கங்க. 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அப்படின்னா ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அப்படின்னா தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஒரு 6 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் ஒன்று பண்ணி விட்டுங்க. ப்ளவுஸில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இதில் எந்த சைடில் நான் மடிக்கிறேன் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு அந்த பேக் தட்டு இப்படி திருப்பி வச்சுட்டு சென்டர் பகுதியில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ப்ளவுஸில் இடுப்பு பகுதி சென்டரும் கழுத்து பகுதி சென்டரும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த 2 பகுதியும் கரெக்டாக அந்த கார்னர் பகுதி மேலே கீழே கரெக்டாக செட் ஆகுதாங்கிறத பார்த்துக்குங்க. செட் ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. செட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு வெயிட் ஒன்று மேலே வச்சுட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிவிட்டு ஷோல்டர் பகுதியை கரெக்டாக செட் பண்ணிங்க, கழுத்து ஓப்பன் பகுதியை கரெக்டாக செட் பண்ணிக்கங்க. இப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய பேக் தட்டு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைச்சிடும். கழுத்துடைய ஓப்பன் பகுதி எவ்வளோ இருக்குதுங்க கண்டுபிடிச்சிடலாம். ஷோல்டர் பகுதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளவுஸில் லூஸ் டைட் வந்துச்சு அப்படின்னா அதையும் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது அழகாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. இந்த பேக்கில் கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாக்கழுத்து அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஷோல்டர் பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சு மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஆமோல் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பகுதியில் மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆமோல் பகுதியோட வளைவு பகுதி எப்படி இருக்கோ அந்த வளைவு பகுதியை ஒவ்வொரு பாகமாக பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் கழுத்தில் சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஆம்கோல் பகுதியில் இந்த அடிப்பகுதி வரைக்கும் கிராஸ் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கிராஸ் அளவு உங்கள் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கங்க. இந்த கிராஸ் அளவையும் நம்ம வச்சுட்டு என்ன பண்ணோம்னா ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். இப்படி மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அளவுகள் வந்து மிக துல்லியமாக இருக்கும், ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும், அளவுகள் மாறாமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள் துணியாக வந்து வந்துடும். ஆமோல் பகுதியிலேருந்து நேராக இடுப்பு பகுதிக்கு இந்த மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. கழுத்து பகுதிக்கு அதே மாதிரி பாருங்கள், நேராக ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டுக்கலாம். ஷோல்டர் பகுதியும் இந்த கழுத்துடைய இந்த இறக்க பகுதியும் வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கங்க. ரொம்ப கிராஸாக வந்து தள்ளி மார்க் பண்ணக்கூடாது. ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது தான் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அளவுகள் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் நீங்கள் மாறும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் நிறையா மாறின மாதிரி தெரிஞ்சிடும். இந்த ஆமோல் பகுதி பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம் டார்க்காக. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்காக பகுதி. இப்போ அடுத்தது கையோட பார்த்திங்கன்னா ப்ளவுஸுடைய முன் உயரத்தையும் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ப்ளவுஸுடைய முன் உயரமும் பாயிண்ட்டும் வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் ஃப்ரண்ட் தட்டு வெட்டையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கழுத்து பகுதிக்கும் நம்ம மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். நம்ம திருப்பூர் ஜே டெய்லர் சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்ப தெளிவான முறையிலையும் குழப்பம் இல்லாத வீடியோக்களாகவும் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்கக்கூடிய டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். கமெண்ட் பாக்ஸில் நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய வீடியோக்களும் மிக விரைவில் வந்து நம்ம நிறையா பதிவு பண்ண போகிறோம். ஒரே கேள்வியில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்கன்னா அதற்காக பிரத்யேகமாக ஒரு வீடியோவும், இல்லை கொஞ்சம் கிரிட்டிக்கலான மிஸ்டேக்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரத்யேகமாக தனியாக ஒரு வீடியோவும் நம்ம பதிவு பண்ணுறதா இருக்கும். அதனால் உங்களோட கருத்துக்கள் எதுவாயினும் டெய்லரிங் சேர்ந்து எந்த கருத்தாக இருந்தாலுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோக்களை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வீடியோவாக பதிவு பண்ணுறோம், நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தட்டுக்காக சைடில் ஒரு 6 இன்ச்சு வந்து மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கும் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். லூஸ் வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ பின் இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கங்க, பேக் தட்டை மேலே வச்சு. ஒவ்வொரு பகுதிக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். முதல்ல உங்களோட அளவுகள் வச்சு நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு பிறகு கஸ்டமர்களுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் தட்டோடைய கழுத்து பகுதி வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மார்க் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாகவே வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த மாஸ்டர் ஸ்கேலை பயன்படுத்தி கழுத்து பகுதி வந்து எந்த சைடில் வந்து மார்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுடைய முன் உயரத்தையும் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பின்னுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு இந்த தையல் துறையை உங்களுக்காக பிரத்யேகமாக கற்றுறேன், சிறப்பாக கற்றுக்குங்க. ப்ளவுஸுடைய முன் உயரத்தையும் நம்ம மாஸ்டர் ஸ்கில் பயன்படுத்தி ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு பகுதியும் சைடில் அந்த 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டு வந்து இல்லையா, இந்த பகுதிக்கும் நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆமோல் பகுதியில் மேலே ஷோல்டர் பகுதியில் பாருங்கள், அங்கேயே ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம், தையல் பகுதி. இப்போ ப்ளவுஸுடைய உயரம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். பஸ்ட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸுடைய உயரத்தையும் செக் பண்ணி பார்த்தோம், பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பர். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நைட்டாக அந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு ஹாமூல் பகுதி, இந்த சைடு, இந்த பகுதி எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹாமூல் பகுதியில் வரக்கூடிய இந்த டாட்டோடைய வளைவு பகுதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து 5, 5.25, 5.25, 5, 6 அப்படின்னு சொல்லி அளவுகள் இருக்கும். இதில் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அளவை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டு அதன் கீழே இந்த வளைவு வந்து வரைஞ்சி விட்டுக்குங்க. முன்பகுதி வந்து குடையிறக்கான பகுதி. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டோடைய நீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே அடுத்து பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டி சைடில் வரக்கூடிய இந்த டாட்டு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். உயரத்தையும் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். டாட்டோட லென்த் எல்லாம் எவ்வளோ சைடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையும் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிராஸ் அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா 3, 4, 5, 6ன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அளவுகள் வந்து மாறிட்டே வரும். கிராஸ் அளவு தான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸோட அமைப்பே வந்து சரியாக கொடுக்கும், சரிங்களா. இந்த கிராஸ் அளவு வந்து நீங்கள் ஒரு 4 இன்ச்சு 6 இன்ச்சு மாற்றிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே மாறிடும். அதே மாதிரி பாருங்கள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா கப்போடைய அகலம் 2 சைட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நான் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேன். செக் பண்ணி பார்த்து இந்த ரெண்டுக்கும் சமமாக பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கப்பு அளவு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சென்டர் பகுதி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல அப்படின்னா கவலையப்படாதீங்க. அதற்காகத்தான் நம்ம அழகாக வந்து கீழேருந்து சைடில் மார்க் ஒரு 3 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சுக்குன்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தோம். கிராஸ் அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை கரெக்டாக வச்சிங்க அப்படின்னாவே பிரச்சனையே இல்லை, அழகாக சென்டர் பாயிண்ட்டு கிடச்சிரும். கப்போடைய உயரம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதையும் பார்த்தோம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த வளைவு பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த வளைவு வந்து மார்க் பண்ணிவிட்டோம். இப்போ சைடு அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து சைடு அளவு ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்ருங்க. ஏன்னா அது வந்து தையலுக்கு பிடிக்கிற அளவு. தையல் அளவையும் சேர்த்து கீழே இறக்கி விட்டு மார்க் பண்ணிக்க. அதே மாதிரி லைட்டாக கிராஸாக வச்சுட்டு ஃபினிஷிங் அளவு தையல் அளவுன்னு சொல்லி இந்த 2 அளவுமே மார்க் பண்ணி விட்டுங்க. இந்த ஸ்கேலை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி மார்க் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப லூஸ் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் வளைவு வந்து மார்க் பண்ணி விட்டுங்க. ஸ்கேல் பகுதி இப்படி திருப்பி வச்சுட்டு நீங்கள் இந்த கீழே இந்த கப்பு பகுதியில் இப்படி வளைச்சி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கப்பு பகுதியில் லூஸே வராது. நிறைய நண்பர்கள் வந்து இந்த பகுதியில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இருக்கும்னா இதை நீங்கள் எப்பவுமே கவனமாக பார்த்துக்குங்க. ஒரு 6 இன்ச்சு மட்டும் சைடில் அதிகமாக வச்சுட்டு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். ஹாமோல் பகுதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி பகுதியில் வரக்கூடிய இந்த டாட் அளவு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சு அழகாக நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க.
ஒவ்வொரு அளவுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப துல்லியமாக மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஃப்ரண்ட் பகுதி வந்து அழகாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிடலாமா? கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சோதனை. இந்த கப்பு பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் அளவு வந்து எவ்வளோ இருக்குங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு இந்த சென்டர் பகுதியில் வந்து கொஞ்சம் லூஸ் அடிக்குது, அதை பார்த்துங்க அப்படின்னாங்க. அதற்காக லைட்டாக டைட் வர மாதிரி வச்சுருக்கலாம். கஸ்டமரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, அது எப்படி சொல்லுவாங்க, அதை நீங்கள் எப்படி நோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ மிக விரைவில் நான் பதிவு பண்ணுறேன். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய டெய்லரிங் சார்ந்த எண்ணற்ற வீடியோக்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், நீங்கள் கற்றுக்கலாம். இந்த கழுத்து பகுதி பாருங்கள், இந்த வளைவு ஷேப் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வெட்டியிருப்பேன். கழுத்து பகுதி வெட்டும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ரவுண்டு கழுத்து வராது. சரிங்களா? நிறைய நண்பர்கள் வந்து ஆனால் இந்த கழுத்து பகுதி வந்து நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெட்டுறீங்க, முன் கழுத்து வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதை கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக பிரத்யேகமாக மிக விரைவில் வந்து ஒரு வீடியோ ஒன்று நான் கழுத்து பகுதிக்காக வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். அப்புறம் அடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஒரு 1000 நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் கிளாஸ் வந்து நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம். ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். மிக விரைவில் வந்து அந்த பயிற்சி வகுப்பு வந்து துவங்க இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கோம். கமெண்ட் பாக்ஸ்லேயும் நாங்கள் எங்கள் இன்ஸ்டா ஐடியை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் ஏஜ் இதை மட்டும் எனக்கு பதிவு பண்ணுங்கள். டிஎம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல வரக்கூடிய 1000 நண்பர்களுக்கு இலவசமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பயங்கர நுண்ணிப்பாகவும் எக்கச்சக்கமான டிப்ஸோடவும் சொல்லித்தர போகிறோம். அதனால் மறக்காமல் நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா திருப்பூர் முருகன் அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பெல்ட் பகுதிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு பெல்ட்டோடைய பகுதியில் பாருங்கள் ப்ளவுஸில் நல்லா சுருண்டு கிடக்கு. கவனித்தீர்களா? ப்ளவுஸ் பகுதியில் இந்த பெல்ட் பகுதியில் நல்லா சுருண்டு கிடக்கு. இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கம் மார்க் பண்ணி விட்டுக்குங்க. மார்க் பண்ணி விட்டு நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பொறுமையாக நிதானமாக பாருங்கள். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சுருண்டு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நீங்கள் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் புரியும். இந்த பெல்ட் பகுதி நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேங்கிறதையும் பார்த்தீங்களா? இப்போ இந்த மாஸ்டர் ஸ்கேலை பயன்படுத்தி பெல்ட் பகுதிக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் ஒன்று இருந்துச்சு அப்படின்னாவே ஒரு ப்ளவுஸே பார்த்திங்கன்னா பக்காவாக கட் பண்ணி தைச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து இந்த மாஸ்டர் ஸ்கேல் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு ஸ்கேலுங்க. முடிஞ்சால் இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மாஸ்டர் ஸ்கேலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண தான் நிறைய விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறதையும் இந்த நுணுக்கங்களும் உங்களுக்கு தெரியும். எடுத்தோடனே மாஸ்டர் ஸ்கேலை வச்சு எல்லாமே நான் கட் பண்ணிடுவேன்னு சொல்லிலாம் கட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கேல் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். உங்களுக்கு கையடக்கம் ஆகிறக்கே பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களே ஆகும். இந்த பெல்ட் பகுதி வந்து கரெக்டாக இருக்காங்கிற இந்த லென்த்து, சைடில் முன்பகுதி, பின்பகுதி இந்த 2 பகுதியும் பார்த்திங்கன்னா ஹைட் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? சும்மா வெட்டிட்டோம் அப்படின்ட்டு டப்பு டப்புன்னு எடுத்து அப்படியே கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பாயிண்ட் கணக்கில் எம்எம் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழிச்சுடுற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பார்க்குறோம், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள், நம்ம ஒரு சின்ன மேஜிக் ஒன்று பண்ண போகிறோம். சரிங்களா? ஒயிட் கலர் சீட்டாக இருக்கிறதுனால வீடியோ லைட்டாக டல்லாக தெரியலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதா, புரியுதா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேபிள் கலரை மாற்றலான்னா சொல்லுங்கள், மாற்றிடலாம். இப்போ இந்த இடுப்பு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா சுருண்டு இருந்துச்சு பெல்ட்டு பார்த்தீங்களா? அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இடுப்பு பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி வளைவாக வந்து கட் பண்ணிக்கங்க. இது யாருக்கு கட் பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸில் இந்த மாதிரி முன்பகுதியில் சுருண்டு வந்துருக்கு அப்படிங்கிற நண்பர்களுக்கு மட்டும் கட் பண்ணால் போதும். எல்லாருக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது, அதை மனசில் வச்சுக்கோங்க.
ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இந்த சைடு அளவு, அதே மாதிரி இந்த சென்டர் அளவு, இந்த மாதிரி கப்பு பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கைப்பகுதிக்கு வந்துடலாம். நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா நியூஸ் பேப்பரில் வெட்டி பழகிக்கோங்க. என்கிட்ட ஒயிட் ஷீட் இல்லை அப்படிங்கிற நண்பர் வந்து நியூஸ் பேப்பரை பயன்படுத்தி நீங்கள் கட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம நியூஸ் பேப்பரில் கட் பண்ணுறது, காளான் அட்டையை வச்சு கட் பண்ணுறோன்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கைக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம் தையல் பகுதிக்காக. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா பேக் தட்டு வந்து கீழே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா கவனமாக பாருங்கள். பேக் தட்டு கீழே போகிற மாதிரியும் ஃப்ரண்ட் தட்டு மேலே வர மாதிரியும் வச்சுட்டு கையோடைய ஓப்பன் பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க. கவனம், மறுபடியும் இன்னொரு முறையும் கூடி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ப்ளவுஸில் பேக் தட்டு வந்து கீழே போயிடணும், ஃப்ரண்ட் தட்டு மேலே வர மாதிரி வச்சுக்கங்க. மேலே வர மாதிரி வச்சுட்டு சைடு அளவும் கையோட உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு, இந்த வளைவோட உயரம் இருக்கு இல்லையா, இந்த வளைவு பகுதி எப்படி இருக்குங்கிறத பார்த்து இந்த வளைவு பகுதியும் கையோட மார்க் பண்ணிக்கங்க. இந்த வளைவு பகுதி மார்க் பண்ணும்போது எப்போவுமே வந்து ரொம்ப கவனமாக மார்க் பண்ணணும். மேலே வந்து நீங்கள் கை ஓப்பன் பகுதி வந்து தள்ளி வச்சிட்டிங்கன்னா மாறிடும். இப்போ அப்படியே பேக் தட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா? இப்போ சூப்பராக மார்க் பண்ணிவிட்டோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா ஒரு 1.5 இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக டாட் வந்து போட்டு விட்டுக்கலாம் ஒரு 1/4 இன்ச்சு. நீங்கள் கட் பண்ணுறது வந்து எப்படி கட் பண்ணுறீங்களோ ஸ்டிச்சிங்லேயும் அதே அளவு தான் பிடிக்கணும். நீங்கள் 3/4 இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுட்டு பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா, தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா லூஸ் அடிச்சிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நண்பர்களே. நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் இப்போ தான் முதலாக பார்க்குற நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ஹாய்னு மெசேஜ் ஒன்று போட்டுருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கான பிரத்யேகமாக வீடியோஸ் டெய்லரிங் சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கேளுங்க. உங்களுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்களை பதிவு பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் வந்து எடுத்துருக்கோம். லைனிங் கிளாத்தில் ப்ளவுஸில் வெட்டின இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து ஏதோ பேட்டர்ன் வந்து கட் பண்ணாமல் சும்மா வச்சு கட் பண்ணி காட்டிட்டு தூக்கி அந்தரில் போட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக நானே சொல்லிடுறேன். ஏன்னா நானும் புதுசாக இந்த யூடியூப்ஸில் எல்லாம் சொல்லி தரும்போதெல்லாம் இதெல்லாமே கவனித்து பார்த்துருக்கேன். நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கட் பண்ணுற வீடியோஸை வந்து போடுவாங்க. ஆனால் தைச்சி அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் காட்டுறதே இல்லை. அதை நம்மளுக்கு கவனிச்சிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி சந்தேகம் வந்தாலும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பேட்டர்னை வச்சு எப்படி லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறக்காகத்தான் நான் பிரத்யேகமாக லைனிங்கில் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸையும் உங்களுக்காக காட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாட்டு சூப்பராக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பேப்பரில் மட்டும் பேட்டர்ன் போடுறது இல்லைங்க, பேட்டர்ன் ஷீட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சில சார்ட் ஷீட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே வச்சு நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே போடலாம். உங்களுடைய அளவுகளில் பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலுமே மறக்காமல் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம், கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்க. முதல் வரக்கூடிய 1000 நபர்களுக்கு அளவு ப்ளவுஸ் வைத்து ப்ளவுஸ் கட் பண்ணும் எப்படி அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம சொல்லித்தரப்போகிறோம். லைவ் கிளாஸ், ரெக்கார்டிங் பயிற்சி கிடையாதுங்க, லைவில் சொல்லித்தரப்போகிறோம். லைவ் உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கும். முதல்ல சேரக்கூடிய 1000 நண்பர்களுக்கு மட்டுமே. இந்த மாதிரி கிராஸ் வந்து நீங்கள் வெட்டும்போது நல்லா கவனமாக பார்த்து வெட்டிங்க. லைட் கிராஸு, ஃபுல் கிராஸு, ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த 3 விதமான கட்டிங் இருக்குது. உங்கள் கஸ்டமர் உங்கள்கிட்ட எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இந்த ஆம்ஹோல் பகுதியில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அக்குள் பகுதியிலேருந்து பட்டி பகுதியில் வந்து பிடிச்சி போட்டு லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா கிராஸாக இருக்கா லைட்டாக இருக்காங்கிறத அழகாக தெரிஞ்சுக்கலாம். நான் அதனால தான் இழுத்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸில் கையோடு இழுத்து பாட்டு ஸ்ட்ரைட் கட்டிங்காக கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் கட்டிங் எத்தனை பேர் போடுறீங்க, கிராஸ் கட்டிங் எத்தனை பேர் போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் உங்களோட அளவும் ஸ்ட்ரைட் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்காக அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிடுங்க. புதிதாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் அதை பதிவு பண்ணுங்கள்.
28லேருந்து 58 சைஸ் வரைக்கும் இருக்கிறீங்க. எந்த சைஸாக இருந்தாலும் சரி, வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய சைஸ் என்ன சைஸு, நீங்கள் கிராஸ் கட்டிங் போடுவீங்களா ஸ்ட்ரைட் கட்டிங் போடுவீங்களா அப்படிங்கிறத சொல்லிட்டிங்கன்னா புதிதாக பழகக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க பழகுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி அழகாக வந்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு 3 பக்கமே பார்த்திங்கன்னா ஜக்கா வந்து போட்டு விட்டுக்குங்க. கப்பு பகுதிக்கு எல்லா பகுதியுமே பார்த்திங்கன்னா 3 பக்கத்துலேயும் ஜக்கா வந்து போட்டு விட்டுக்குங்க. ஜக்கா போடும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குத்து ஊசி எடுத்துக்கங்க. குத்து ஊசி எடுத்து வச்சுட்டு கப்பு பகுதி மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த சென்டர் பகுதி எல்லாமே 3 பக்கத்துலேயும் டாட்டுக்கும் ஒரு ஓட்டை ஒன்று போட்டு விட்டிங்கன்னா பேக் பகுதியில் இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா 2 ப்ளவுஸ்லேயுமே ஒரே அளவுகள் இருக்கும், துல்லியமாக இருக்கும், துளி கூட மாறாது. இப்போ பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து கைப்பகுதி வெட்டுறோம். கைப்பகுதி வெட்டுறதுக்கு துணி வந்து இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். துணி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். துணி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு துணி வந்து இருக்குது. இது 34 சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதால நமக்கு துணி வந்து இருக்குது. 34 36 நானே மறந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கைப்பகுதி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். இப்போ பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டுலாம். இப்போ பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு, பட்டி, பெல்ட்டுன்னு சொல்லி எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருவணும். பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெட்டின இந்த ப்ளவுஸுடைய லைனிங் பீஸ் வந்து ஒரு பீஸ் வந்து உள்ளே வச்சு எப்பவுமே வந்து கட்டி வச்சுக்குங்க, சரிங்களா? ஏன்னா முதல்ல ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட தைக்கிறாங்கன்னா என்ன கலர் தைச்சாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். அவங்க பேர் சொன்னாங்கன்னா பேரையும் நீங்கள் கையோடு எழுதி வச்சுக்கலாம். பாருங்கள், பேக் தட்டு எடுத்தாச்சு. பக்கத்துலேயே ஒரு பெல்ட் ஒன்று எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் தட்டு எடுத்தாச்சு. அடுத்தது சிலீவு. இப்போ ஒரிஜினல் பீஸ் எடுத்துக்கலாம். ஒரிஜினல் பீஸ்லேயும் சேம் அதே தான். அப்படியே வெட்டின இந்த லைனிங் கிளாத்தை மேலே வச்சு கட் பண்ண போகிறோம். உள்ளே வெளியே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சு தான் எப்பவுமே கட் பண்ணுவேன். ஒரு சில டைம் தான் கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சு வெட்டுவேன். நீங்கள் எப்படி வெட்டுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராஸ் அளவும் பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு. எப்படி லைனிங் கிளாத் வெட்டணுமோ சேம் அதே மெத்தடில் தான் கிராஸ் துணி அளவுகளை வந்து வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் வச்சுட்டு லைனிங் கிளாத் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு வெட்டிட்டீங்க. பீஸில் வெட்டும்போது கிராஸாக வச்சு வெட்டிட்டிங்கன்னா அந்த பீஸ் அவ்வளோதான், தலை சுற்ற வீசணும். இப்போ பெல்ட் பகுதி, பேக் தட்டு பகுதி வெட்டியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கைப்பகுதி வந்து வெட்டிக்கலாம். கைப்பகுதியில் வந்து ஒட்டு வர மாதிரி தான் இருக்குது, அது பரவாயில்ல. அது ஒரு சில ப்ளவுஸுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். இந்த அளவு எல்லாமே கவனமாக பார்த்து கட் பண்ணிங்க. நம்ம திருப்பூர் டெய்லர் சேனல் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே பதிவு பண்ணிட்டுருக்கோம். டெய்லர் சார்ந்த எண்ணற்ற வீடியோக்களும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டுருக்கோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லி எல்லா பக்கத்துலையும் இருக்கும், ஃபாலோ பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர்த்துக்கு ஃப்ரீயாக வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து எடுக்கிறோம். அதில் நீங்களே ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ வாட்சிங், பாய்.